ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். ஆட்டுக்குட்டி லேம்ப், அதை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக தேடப்பட்ட ஆட்டுக்குட்டி, த ஹிடன் லேம்ப். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2 முதல் 7 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டையையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகி ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடிப்போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு ஆபிரகாமை நோக்கி, இதோ நெருப்பு கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். இங்கே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக அழைத்து செல்கிறார். ஆனால் ஈசாக்கு தகப்பனிடம் கேட்கிறார், பலியிடுவதற்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று. ஆட்டுக்குட்டியானது பலியிடுவதற்காக தேடப்படுகிறது. அதே போல ஒரு காலத்திலே நாமும் தேடப்பட்டோம். எங்கே நாம் வாழ்ந்தோம்? அவரை அறியாமல், அவருடைய அன்பை ருசிக்காமல் உலகத்தின் பின்னே வெளியே அலைந்து திரிந்தோம். நம்முடைய கர்த்தர் நம்மையும் தேடி கண்டுபிடித்து அவருடைய அன்பை நமக்கு அளவில்லாமல் பொழிந்து தன்னுடைய சொந்த குமாரனென்று பாராமல் அவரை நமக்கு தந்து நம்மை மகனாக மகளாக அவருடைய மந்தைக்குள் வைத்திருக்கிறார். இன்று அவருடைய அன்பை விட்டு பாவ சேற்றிலே மூழ்கியிருக்கிற அநேக மக்களை கிறிஸ்துவின் அன்பிலே சேர்த்து கொள்ள நம்மை தேடுகிறார் என்பதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக, புதரிலே சிக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, lamb found struck in the bushes. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13-14 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இங்கே புதரிலே சிக்கி கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை ஆபிரகாமின் கண்கள் கண்டது. இன்று புதரை போன்ற அநேக காரியங்களிலே நாமும் சிக்கி கொண்டிருக்கிறோம். கொடிய வியாதியாகிய புதர், மீண்டு எழ முடியாத அளவுக்கு கடனாகிய புதர், வறுமையாகிய புதர், நீங்காத தொடர்ந்து வருகிறதான பிரச்சனையாகிய புதர், தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்தது நிமித்தம் காணப்படுகிற துயரமாகிய புதர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைமையினால், உறவுகளால், மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டதனால் அனுபவித்து கொண்டிருக்கிற தனிமையின் புதர், பிள்ளைகளால் கைவிடப்பட்டதனால் தவித்து கொண்டிருக்கிறதான புதர், இப்படிப்பட்ட புதர்களிலிருந்து வெளியே வராமல் தவித்து கொண்டிருக்கிறோமோ? எதுவாக இருந்தாலும் எல்லாமே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அவர் எல்லாமே பார்த்து கொள்வார். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார். நாம் சிக்கி கொண்டிருக்கிறதான உலகத்தின் பாடுகளாகிய எல்லா புதர்களின் வேதனையையும் மாற்றி, புதரிலே சிக்கி கொண்டிருந்த ஆடு ஈசாக்குக்கு பதிலாக தகன பலியிடப்பட்டதோ அப்படியாக நம்மளையும் விடுதலையாக்கி கர்த்தருக்காக பயன்பட வைப்பார் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்பில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியமானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும்,
வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆட்டுக்குட்டியை பற்றி சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க. நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் பலவிதமான காரியங்களில் சிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற போது கிறிஸ்துவானவர் எங்களுக்காக பாடுபட்டு தன்னையே சிலுவையில் பலியாக்கி எங்களை மீட்டு கொண்டு இந்த உலகத்திலே சிக்குண்ட அத்தனை மக்களை மீட்பதற்காக எங்களை பயன்படுத்துங்க. அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி உம்முடைய நாம மகிமைக்காக நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். திகன மகிமை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.